ஒரு நாள் சூச்சுக்குருவி ரம்யா குருவிக்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ரம்யா, என்கிட்ட வயல் இருக்கு. அந்த வயல்ல கேரட் விளைய வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நீயே உதவி செஞ்சுன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் ரம்யா. மறுநாள் காலை வந்தது. சூச்சுக்குருவியும் ரம்யா குருவியும் வயலுக்கு போனாங்க. சூச்சு, இந்த வயல் ரொம்ப அழகா இருக்கே. இந்த வயல்ல தான் நம்ம கேரட் விளைய வைக்க போறோமா? ஆமா ரம்யா, இந்த வயல்ல தான் நம்ம கேரட் விளைய வைக்க போறோம். சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். 2 பேரும் கடுமையாக உழைச்சி கேரட்டுக்கான விதைகளை பயிரிட்டாங்க. கேரட் நல்லபடியாக வளர்ந்தது. விளைஞ்ச கேரட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சூச்சுக்குருவி ரம்யா குருவியும் சந்தைக்கு போனாங்க. 1 கிலோ 10 ரூபா, 2 கிலோ 20 ரூபா அப்படின்னு கேரட்டுகளை விற்க ஆரம்பித்தாங்க. ஊரில் இருக்கக்கூடிய குருவிகள் எல்லாரும் வந்து கேரட் வாங்கிட்டு போனாங்க. ரம்யா குருவிக்கும் சூச்சுக்குருவிக்கும் அதிக பணம் கிடைச்சிது. ரொம்ப நாளாக ரம்யா குருவிக்கும் சூச்சுக்குருவிக்கும் வீடு இல்லாதனால தனக்கு வந்த பணத்தை வச்சு அவங்க வீடு கட்டணும்னு நினச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான வீடு கட்டிட்டாங்க.